எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எக் கிரேவி தான். எனக்கு இந்த எக் கிரேவி ரெசிபி என் தங்கச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி அவங்கள மாதிரியே செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த எக் கிரேவி செய்கிறப்ப என் தங்கச்சி கொஞ்சம் கை கட் பண்ணிட்டாங்க, ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு போயிடுச்சு. அவங்கள மாதிரி எந்த ஒரு சம்பவமும் பண்ணாமல் நீட்டாக எக் கிரேவியை செஞ்சு முடிச்சணுன்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு 5 எக் எடுத்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் மிளகாய் பொடி, பெப்பர், சால்ட்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச எக் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆயில் போட்டுட்டு அதில் ஊற்றி இட்லி பவுனியில் வச்சுட்டேன். நல்லா வேகிறதுக்காக 5 நிமிஷம் இதை வேக விட்டால் போதும், நல்லா வெந்துடும். வேக வச்ச எக் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் 2 லவங்கம், ஒரு பட்டை, 3 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு 4 பெரிய ஆனியன், அப்புறம் ஒரு 2 டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச எக்கும் போட்டு அரைச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சூப்பராக டேஸ்டான எக் கிரேவி ரெடி.